வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷதாசமையல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னாங்க, ஸ்ரூஸ்பெரி பிஸ்கட். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்ரூஸ்பெரி பிஸ்கட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் 50 கிராம் வெண்ணெய் உள்ளே சேர்த்திக்கலாங்க. அந்த பவுலில் இருக்கிற வெண்ணெய் கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்திக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டும் இருக்கிறதுலையே இதாங்க பேசிக்கான குக்கீஸ். இதுக்கு பேக்கிங் பவுடர், எசன்ஸ் எதுவுமே வேண்டாங்க. பாருங்கள், வெண்ணெயும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி புசு புசுன்னு வந்திருக்குங்க. அதுக்குள்ளேயே நம்ம 50 கிராம் சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கோங்க மிக்சியில், நைஸ் பவுடராக. அது இதில் சேர்த்திக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அதுலேயே சல்லடையில் 120 கிராம் மைதா எடுத்துருக்கங்க. அந்த மைதாவை இந்த சல்லடையில் போட்டு நல்லா சளிச்சுக்கலாங்க. பாருங்க, நல்லா சளிச்சிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சாஃப்டாக மாவு பதத்துக்கு. பாருங்க, நல்லா பிசைஞ்சிட்டோம். கையிலையும் ஒட்டாமல் பாத்திரத்துலையும் ஒட்டாமல் நல்ல ஒரு மாவு பதம் கிடச்சிருக்குங்க. இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சிக்கலாங்க 1/4 இன்ச் கனத்துக்கு. ஸ்கொயராக தாங்க இருக்குது இந்த பிஸ்கட். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ அரை முட்டை உடச்சி ஊற்றிருக்கங்க. நல்லா அடிச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்போ இது நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நம்ம 1 இன்ச் சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணிட்டோம். பாருங்கள், அரை முட்டை நல்லா அடித்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை எடுத்து இப்படி மேலே கோட் பண்ணிக்கலாங்க. அதுக்கும் மேலே ஒரு முந்திரியாக வச்சு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்துலேயும் இந்த மாதிரி நம்ம முந்திரி வச்சு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம். ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சு எல்லா பீஸையும் இந்த மாதிரி இடைவெளி விட்டு அடுக்கிக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு ட்ரேயில் நம்ம அடுக்கிட்டோம். இப்போ ஓவனில் வைக்க போகலாம் வாங்க. ஓவன் ப்ரீ ஹீட்டில் வச்சுக்கலாங்க. 175 டிகிரி டெம்பரேச்சர்லேயும் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ ஓவன் ஹீட் ஆனது போதும், ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம அந்த குக்கீஸ் அடுக்கி வச்சுருக்கிற ட்ரேவை உள்ளே வச்சிடலாங்க. ஓவன் மட்டும்தான் ப்ரீ ஹீட் பண்ணணும். பிளேட் எந்த காரணத்துக்கு கொண்டு சூடாக இருக்கக்கூடாதுங்க, ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இப்போ 175 டிகிரி டெம்பரேச்சர்லேயும் 25 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம டைமர் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஓவன்லேருந்து பிஸ்கட் வெளியே எடுத்துடலாங்க. சூப்பராக க்ரன்ச்சியாக நம்மளுக்கு ஸ்ட்ராபெர்ரி பிஸ்கட் வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.